மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நைட் ஹேஸ் கம் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 8 அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த ரவுடியும் அவனோட அள்ளக்கையும் அந்த ஜின்னை கொடூரமா அடிச்சிருப்பாங்களா? இப்ப அவன் சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேம் ஸ்டார்ட் ஆறப்ப இவனுக்கு என்ன ரோல் வந்துச்சு அப்படின்னு நினைச்சு பார்ப்பான். ஆக்சுவலி இந்த ஜின்னு தான் டாக்டரு. இத பத்தி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டான். ஆனா இது ஒரு ஒரிஜினல் கேம், இதுல எல்லாரும் சாக போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் ஃபர்ஸ்ட் அவனை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிடுவான். அதனாலதான் அன்னைக்கு அந்த டான்சர் குரூப்ல இருந்த பொண்ணு இறந்து போனப்ப கூட ஜின்னை டாக்டர் காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருக்கும். அதே மாதிரி அடுத்த நாள் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இறந்து போயிருவா. அப்ப இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இவன் காப்பாத்தலாம்னு நினைக்கிறப்ப இவன் ஒரு தடவை ஒரு பர்சனை செலக்ட் பண்ணிட்டானா அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சுதான் அடுத்த பர்சனை இவனால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துரும். இதனாலதான் அவனால அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாம போயிருக்கும். இதை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்படி இருக்கிறப்பதான் அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கதை அவன் பார்ப்பான். இவங்களுக்குள்ள இருக்கிற கேரளா அவன் நல்லா புரிஞ்சுக்குவான். அப்படி இருக்கிற அப்பதான் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் தான் மாஃபியான்னு சொல்லியிருப்பான்ல. இதெல்லாம் கேட்கறதுக்கு அந்த ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் இந்த ஃப்ரெண்டையான்ட்டு காப்பாத்துவோம், ஏன்னா இவன் கண்டிப்பா மாஃபியாவா இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜின்னு தான் நம்ம ஹீரோவையும் காப்பாத்திருப்பான். இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அப்படியே அந்த ஜின் ஸ்பாட்ல இறந்துருவான். இப்போ இந்த ஜின் செத்து போயிட்டான் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் கேக்குமா? இது தெரிஞ்சனையும் எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவன் கொடூரமா இறந்து கிடப்பான். யார் இவனை கொன்னா? இவன் தெரியாம கீழே விழுந்து செத்துட்டானா, இல்லனா எதுவும் ரூல்ஸ் மீறிட்டியான்ட்டு இந்த கேமே அவனை கொன்றுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தான், இல்ல இவன் தான் ஒரு ரூல்ஸை மீறி இருந்தானா அதுவும் அனௌன்ஸ்மெண்ட்ல கேட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இவன் தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா யாரோ இவனை அட்டாக் பண்ணி கொன்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வழக்கம் போல அந்த இடத்த ஃபுல்லா போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாளா. மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவனை கோல்ட் ஸ்டோரேஜ்ல வைக்கணும்ட்டு அவன் பாடியை தூக்கிட்டு போயிருவாங்க. அப்போ அந்த வான் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா, ஒருவேளை இது மாஃபியாவோட வேலையா இருக்குமோ? இல்ல, இது மாஃபியாவோட வேலையா இருந்தாலுமே அவங்க எப்படி பகல்ல கொல்லலாம்? சோ இது கேமுக்காக நடந்த கொலை மாதிரி இல்ல, வேற ஏதோ ஒரு பிரச்சனை இங்க நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அவன் ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு வந்தான்? இன்னும் இந்த இடத்த நம்ம சுத்தி பார்த்தா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சுத்தி தேடிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துல ஒரு ஷூவோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து அந்த ஷூவோட பேக் பார்ட்டும் கொஞ்சோண்டு இப்ப கீழே விழுந்து கிடக்கும். இது கண்டிப்பா ஒண்ணு அந்த ரவுடியோட தான் இருக்கணும், இல்லனா அந்த அல்லக்கையோட தான் இருக்கணும். யாரோ ஒரு ஆள் மாட்ட போறாங்க. இன்னொரு பக்கம் மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுவாங்க. அந்த ஜின் வந்து ஒரு டாக்டர் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா. அதனால அங்க இருக்கிற எல்லாருமே இதெல்லாம் மாஃபியாவோட வேலையா தான் இருக்கணும், அவன் டாக்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனை கொண்டிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க சப்பியா இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் அவனோட ஃப்ரெண்டும் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அந்த செவத்துல இப்ப புதுசா வேற ஏதோ எழுதி வச்சிருப்பாங்க. என்னன்ட்டு ஷாக்கிங்கா பார்த்தா உங்க கிளாஸ் பிரசிடென்ட்டும் அந்த இன்னசென்ட் பூமும் தான் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எழுதின மாதிரி இப்ப புதுசா ஒன்னு எழுதி வச்சிருப்பாங்க. இத பார்த்தனையும் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. என்னடா இது, இங்க அப்பனா 2 போலீஸ் இருக்காங்களா? ஆனா ஏன் வேற வேற விதமா எழுதியிருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறப்ப நம்ம ஹீரோவும் அந்த இன்னசென்ட் பூமும் ஐயோ உண்மையிலே நாங்க மாஃபியா இல்ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு உடனே அந்த அல்லக்கை அவன் தப்பிச்சா போதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு 2வது டைம் எழுதியிருக்கிறது தான் உண்மையா இருக்கும், இந்த கிளாஸ் பிரசிடென்ட்டும் அந்த பூமும் தான் கண்டிப்பா மாஃபியாவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்ல ஆரம்பிப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அடிச்சு சொல்லுவா, இல்ல எழுதுனதுதான் கண்டிப்பா உண்மையா இருந்திருக்கணும், இத வந்து இப்ப யாரோ வீம்புக்குன்னு எழுதியிருக்காங்க. அது எப்படி கரெக்டா அந்த ஜின் இறந்த உடனே இதை எழுதியிருக்காங்க? அப்பனா இந்த ஜின்னை கொலை பண்ணவங்க தான் இதை எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அப்போ இதெல்லாம் பார்த்து கடுப்பான அந்த ரவுடி, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன், யாரு போலீஸ்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எல்லாரும் உங்க போன் எடுத்து உங்களோட ஸ்கில்ஸை பத்தி காட்டுங்க, இதுலயே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஐடியா கொடுப்பான். ஆனா இந்த போலீஸ் யாருன்னு சொல்லி மாஃபியாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த போலீஸ்க்கும் பிரச்சனை தானே. அதனால நம்ம ஹீரோயின், இல்ல இப்படி நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு, சொல்ல போனா இந்த ஜின்னை கொலை பண்ணது யாருன்னு கூட நான் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத கேட்டனே அந்த ரவுடி பாஸ்க்கு கொலையே நடுங்கிரும். அடுத்து நம்ம ஹீரோயின் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஜின்னோட டெட் பாடிக்கு பக்கத்துல ஒரு ஷூவோட ஃபுட் பிரிண்ட்டும் பிளஸ் அந்த ஷூவோட கீழே இருக்கிற பார்ட்டும் அவ கைக்கு கிடைச்சிருக்கும்ல, அதை இப்ப எல்லார்கிட்டயும் காட்டிக்கிட்டு இருப்பா. இத பார்த்தனையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், இது நார்மல் ஷூ மாதிரி இல்லையே, பாஸ்கெட் பால் பிளேயர்ஸோட ஷூஸ்ல தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருமே அந்த ரவுடி பாஸையும் அவனோட அல்லக்கையும் தான் பாப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் தான் பாஸ்கெட் பால் பிளேயர். இதனால அந்த ரவுடி கடுப்பாயிருவான், என்னடா எல்லாரும் என்ன பாக்குறீங்க, அப்ப நான் தான் கொலகாரன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன என் ஷூவை தானே செக் பண்ணணும், இந்த செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு எல்லார்கிட்டயும் அவன் ஷூவை காட்டுவான். பார்த்தா அவன் ஷூல எந்த ஒரு ரத்த கரையும் இருக்காது, பிளஸ் எந்த ஒரு பார்ட்டும் மிஸ் ஆயிருக்காது.
அப்பனா நீ உன்னோட ஷூவை காட்டு அப்படின்ட்டு அந்த அல்லக்கை கிட்ட சொல்லுவாங்க. ஆனா அவன் இப்ப அப்படியே, நான் எதுக்கிட்ட உங்ககிட்ட எல்லாம் காட்டணும், எனக்கு தெரியும் நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை, உங்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ணணும்ட்டு எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப அப்படியே அவனை கம்பல் பண்ணி பிடிச்சு அவன் ஷூவை கழட்டி பாப்பாங்களா, பார்த்தா இவங்களுக்கு கிடைச்ச ஷூ பார்ட் கரெக்டா இவன் ஷூவோட தான் மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம இவன் கையில யாரோ கடிச்ச மாதிரி ஒரு தழும்பு வேற இருக்கும். அதையும் நம்ம ஹீரோயின் கரெக்டா நோட் பண்ணிடுவா. இதனால அங்க இருக்கிற எல்லாரும் இவன் தான் அந்த ஜின்னை கொண்டிருக்கான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதனால பயந்து போன அவன், உண்மையிலே நான் அவனை கொண்டல, இங்க நிக்கிறான் பாரு அந்த ரவுடி, அவன் தான் அந்த ஜின்னை கொன்னான் அப்படின்ட்டு இந்த ரவுடியும் மாட்டியோட ட்ரை பண்ணுவான். இதனால கடுப்பாய் போன அந்த ரவுடி, எனக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அங்க இருந்த ஷூ மார்க்கும் கல்லும் நீ தான் கொலைகாரன்ட்டு ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனையும் அந்த வான் பொண்ணும் நம்ம ஹீரோயினும், வெயிட் பண்ணு, நாங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் அங்க ஒரு ஷூ மார்க் கிடைச்சிச்சுன்னு தான் சொன்னோம், பட் ஆனா அங்க ஒரு கல் எங்களுக்கு எவிடன்ஸா கிடைச்சிச்சுன்னு நாங்க சொல்லவே இல்லையே அப்படின்பா. என்னன்னு பார்த்தா இவங்க அடிச்சு கொன்ன கல்ல நம்ம ஹீரோயின் ஏற்கனவே எவிடன்ஸா எடுத்து வச்சிருப்பா, அதை ஆனா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டா. கோவத்துல அவசரப்பட்டு இந்த ரவுடி தான் உளறிடுவான். இதனால அங்க இருக்கிற எல்லாரும் இப்ப அந்த ரவுடியும் சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்களா. உடனே அந்த அல்லக்கை, நான் தான் சொன்னேன்ல ஜின்ன நான் கொல்லல, எனக்கு தெரிஞ்சு என் கூட இந்த ஃப்ரெண்டையுமே இந்த ரவுடி தான் கொன்றிருப்பான் அப்படின்ட்டு அந்த ரவுடியை இவன் அக்யூஸ் பண்ணோன்னையும் அவன் அந்த அல்லக்கையை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் மித்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்தா அவன் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிப்பான். அப்போ நடுவுல வந்து நம்ம ஹீரோயினையும் தள்ளி விட்டுருவானா. இதை பார்த்து நம்ம ஹீரோ இப்ப கடுப்பாகி அவனை போட்டு பொழந்து எடுத்துருவான். அதுக்கடுத்து எப்படியோ அங்க நடந்த சண்டையை எல்லாரும் சேர்ந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா. அப்பதான் அந்த ரவுடி ஒண்ணு நோட் பண்ணுவான், அந்த அல்லக்கையோட பேண்ட்ல இருந்து இப்போ ரெட் கலர்ல ஒரு மார்க்கர் கீழே விழுந்திருக்கும். இந்த மார்க்கரை வச்சுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த செவத்துல அந்த பூமும் நம்ம ஹீரோவும் தான் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இப்போ இதை இவன் கிட்ட பார்த்தனையும் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் இவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நீதான் அப்ப மாஃபியாவா, நீ மாட்டிக்க கூடாதுன்ட்டு அவங்கள மாட்டியோட ட்ரை பண்ணியா அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க இருக்கிற எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால அந்த அல்லக்கை இப்ப அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவான். நான் சொல்றது உண்மைதான், இங்க என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, உண்மையிலே அதை நான் எழுதல, பிளஸ் நான் மாஃபியாவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் கெஞ்சுவான். ஆனா அந்த ரவுடியா அவன் தப்பிச்சா போதுன்ட்டு, இல்ல எனக்கு தெரிஞ்சு இவன் தான் மாஃபியா இருப்பான், எல்லாரும் சீக்கிரம் ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா குறுக்கால இப்ப நம்ம ஹீரோ வந்து, நீ வாய மூடுறா, நீயும் சேர்த்து தானே ஜின்ன கொண்டிருக்க, அதனால இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது, எல்லாரும் 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுவும் மெயினா நீயும் உன்னோட அல்லக்கையும் தனியா போய் ஒரு ரூம்ல இருங்க, ஏன்னா எங்களுக்கு இன்னும் உங்க மேல சந்தேகமா இருக்கு, உங்க கூட நாங்க இருந்தாவே எங்க உயிருக்கு ஆபத்து, சோ நாங்க ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் உங்க போனுமே எங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்ட்டு இப்ப இந்த 2 பேரையும் தனியா ஒரு ரூம்ல போடுவாங்க. அடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டான்சர் பொண்ணும் சோமியும் இப்ப அந்த இன்னசென்ட் பூம் கிட்ட வந்து, இங்க இருக்கிறதுலயே ரொம்ப சேஃபான பிளேஸ்னா அந்த கேண்டீன் ஏரியா தான், ஆனா அதை அந்த ரவுடி கடைசியா பூட்டி சாவி அவன் கிட்ட வச்சிருக்கான், நம்ம நார்மலா கேட்டா அவன் கொடுக்கவே மாட்டான், சோ நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவன் கிட்ட இருந்து அந்த சாவியை எடுக்கணும், இதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேனா உன்னையும் நாங்க சேஃபா அந்த கேண்டீன்ல சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணுங்க இந்த இன்னசென்ட் பூம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே நைட்டும் ஆயிரும். எல்லாரும் இப்ப யாருக்கு ஓட் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம், எனக்கு தெரிஞ்சு அந்த ரவுடி பாஸ் கூட பார்க்க சிட்டிசன் மாதிரி தான் இருக்கான், அந்த அல்லக்கை தான் மாஃபியாவா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சில பேர் டவுட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இங்க இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கிறுக்கனா அது அந்த ரவுடி தான், அவன் நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஆபத்து தான், ஏன்னா இன்னைக்கு கூட ஜின் அவன் கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு தப்பா தெரியற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இவங்க 2 பேருமே சிட்டிசனா இருந்தா அப்படிங்கிற மாதிரி இப்ப புதுசா ஒரு டவுட்டை கிளப்பி விடுவா. அதுக்கு மித்தவங்களும், அவங்க 2 பேரும் தானே அந்த ஜின்னை கொண்டிருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின், நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா அவங்க காலையில ஜின்னை கொன்ன உடனே அனௌன்ஸ்மெண்ட்ல மாஃபியா அந்த டாக்டர் ஜின்னை கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு வரல, இந்த கேம்ல இருந்து அந்த டாக்டர் ஜின் இறந்துட்டாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்துச்சு. அப்படி பார்த்தா ஒருவேளை இவங்க 2 பேரும் மாஃபியா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் டவுட் படுவா. அப்ப அந்த சோமி நடுவுல வந்து, இங்க பாரு, அவங்க 2 பேரும் அந்த ஜின்னை கொண்டிருக்காங்க, இந்த ஒரு ரீசன் போதுமே, நம்ம அவங்களுக்கு ஓட் பண்ணிடலாம், அதுக்கடுத்து அவங்க மாஃபியாவா இருந்தா என்ன சிட்டிசனா இருந்தா என்ன அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான், அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்குன்ட்டு அதே தப்ப நம்மளும் பண்ணணும்ட்டு கிடையாது, நம்ம ஓட் பண்ணா மாஃபியாக்கு மட்டும்தான் ஓட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த ரவுடியை தான் காட்டுவாங்க. மணி 11 ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இத்தனை நாள் வரைக்கும் கெத்தா இருந்தவன் இப்போ ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துருப்பான். இன்னொரு பக்கம் அந்த மித்த ஸ்டூடெண்ட்ஸை தான் காட்டுவாங்க. இப்ப யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க, ஆனா நம்மளுக்கு அதை காட்டல. இப்போ அந்த 2 பேரோட
போனும் இவங்க கிட்ட தானே இருக்கு. அதனால அந்த ஓட்டிங் டைம் முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த 2 பேர்கிட்டயும் பர்சனலா பார்த்து தனித்தனியா நான் போனை கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அப்ப அந்த இன்னசென்ட் பூம் வந்து 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர்கிட்டயும் ஒன்னால போய் போனை கொடுக்க முடியாது, அதனால நீ ஒரு ஆளை போய் பாரு, நான் ஒரு ஆளை போய் பாக்குறேன். அதனால இப்ப இவங்களை தவிர்த்து மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சேஃபான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவங்க ஓட்ட போட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த அல்லகை கிட்ட அவனோட போனை கொடுக்க வருவான். அந்த போனை வாங்கினானையும் இப்ப அவன் கடுப்பா அந்த ரவுடி பாஸ்க்கு தான் ஓட் போடுவான். ஆனா அடுத்துதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த அல்லகை தான் மாஃபியான்னு நினைச்சு அவனுக்கு ஓட் பண்ணிருப்பாங்க. இது தெரிஞ்சனையும் அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கதறி அழுவான். ஏன்னா உண்மையிலே சிட்டிசன் தான்டா, என்ன தயவு செஞ்சு காப்பாத்து அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படி உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்துருந்துச்சுன்னா நீ அந்த ஜின்னை கொண்டிருக்கவே கூடாது, அவன் இருந்திருந்தாவான்ட்டு உன்னை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். இன்னொரு பக்கம் அந்த ரவுடி பாஸ் கிட்ட இப்ப போனை கொடுக்கறதுக்கு அந்த இன்னசென்ட் பூம் போயிருப்பானா. அப்பதான் அந்த ரவுடி ஒரு விஷயத்த யோசித்து பார்ப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பூமையும் நம்ம ஹீரோவையும் மாஃபியான்னு சொல்லி செவத்துல எழுதுனது அந்த அல்லகை கிடையாது, இவன் தான் அப்படி எழுதி அந்த அல்லகையை ஃப்ரேம் பண்ணி விட்டுருப்பான். இதெல்லாம் இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே இப்போ இந்த போனை கொடுக்கறதுக்கு இந்த பூம் மட்டும் வந்திருக்க மாட்டான், அவன் கூடயே சேர்ந்து அந்த டான்சர் பொண்ணு பிளஸ் அந்த சோமியும் வந்திருப்பா. இப்போ இந்த ரவுடியோட போனு இவங்க கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு அந்த கேண்டீனோட சாவி வேணும், அதுதான் சேஃபான இடம், அந்த சாவியை நீ கொடுத்தேனா நாங்க உனக்கு உன்னோட போனை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டனையும் அந்த ரவுடிக்கு செம காண்டாகும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இவன் மட்டும் ஓட் போடல அதுக்கடுத்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டான்ட்டு இவன் செத்து போயிருவான். அதனால வேற வழியே இல்லாம அந்த சாவியை இவங்க கிட்ட கொடுத்துருவான். சரி இப்பவாச்சும் என் போனை கொடுங்கன்னு கேட்டா அந்த இன்னசென்ட் பூம் இந்த ரவுடிய வேற ஒரு ரூம் கூட்டு போய் அந்த இடத்துல தான் உன் போன் இருக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்னு காட்டுவான். அங்க பார்த்தா ஒரு டம்மி மேனிக்வின் பொம்மை மேல அவனோட போனை டைட்டா ஒட்டி வச்சிருப்பான். இதனால கடுப்பாய் போன அந்த ரவுடி, என்ன அங்க வச்சிருக்க, கையில வந்து கொடு அப்படின்ட்டு இப்பயும் தெனாவட்டா பேசுவான். ஆனா அந்த இன்னசென்ட் பூமுக்கு இப்பதான் ஏதோ கொஞ்சம் தைரியம் வரும். அவன் உடனே உனக்கு வேணும்னா இப்ப எடுத்துக்கோடா அப்படின்ட்டு அங்கிருந்து போக பாப்பான். இதனால இப்ப வேற வழியே இல்லாம அந்த ரவுடிய அந்த ரூம்குள்ள போய் அந்த போனை எடுத்துருவானா. எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அவன் இப்ப அந்த ரவுடிய ரூம்குள்ள வச்சு பூட்ட ட்ரை பண்ணுவான். அவன் உள்ள இருந்து பேய் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான், ஒழுங்கு மரியாதையா கதவை திறடா அப்படின்ட்டு. ஆனா அந்த பூம் வெளியே அப்படியே கேஷுவலா நின்னுக்கிட்டு இருப்பான். இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம இப்படி எல்லாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கும். அடுத்து இப்ப ஓட்டிங் டைமும் முடிஞ்சிரும். இதனால அந்த அல்லகையோட கண்ணு அப்படியே வெள்ளையா மாறி மாடியில இருந்து குதிச்சு செத்து போயிருவான். இன்னொரு பக்கம் அந்த சோமியும் அந்த டான்சர் பொண்ணும் சேஃபா கேண்டீன்ல போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா அப்ப அந்த இன்னசென்ட் பூம் மட்டும் ஒளிஞ்சுக்காம திரும்பவும் இந்த ரவுடி கிட்டே வருவான். அவன் ஏற்கனவே இவன் மேல கொலை காண்ட்ல இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ரவுடியும் மாஃபியாவா இருந்தானா இந்த இன்னசென்ட் பூமோட கதையே இப்ப முடிஞ்சிரும். இதை எதை பத்தி யோசிக்காம அவன் வாட்டுக்கு கேஷுவலா இவனை பார்க்க வருவான். இப்போ இந்நேரத்துல வந்தது மட்டும் இல்லாம அந்த ரவுடிய இன்னும் வெறுப்பேத்துற மாதிரி, என்னடா உன் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, போயும் நாளா உன்னை அடைச்சு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்ட்டு இன்னும் அவனை கடுப்பேத்துற மாதிரி பேசுவான். இதெல்லாம் கேட்டுட்டு அவன் சும்மா இருப்பானா. அவன் இப்ப அந்த இன்னசென்ட் பூமை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். தேவையாடா உனக்கு, பேசாம இருந்திருக்கலாம், இங்க வந்து இவன் கிட்ட இப்படி அடி வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இப்போ செம காண்டுல இருக்கிற அந்த ரவுடி எதை பத்தியும் யோசிக்காம அந்த இன்னசென்ட் பூமை கழுத்து நெரிச்சு கொள்ளலான்ட்டு ட்ரை பண்ணுவான். ஆனா அப்பன்னு பார்த்து மணி 12 தாண்டினால அந்த ரவுடி அதே இடத்துல மயங்கி விழுந்துருவான். அப்பனா இவன் மாஃபியா இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இவ்வளவு டைம் ஆகியும் அந்த பூம் இன்ன வரைக்கும் மயக்கம் போட்டே விழுந்திருக்க மாட்டான். அவன் அப்படியே கேஷுவலா எந்திரிச்சு அங்க படுத்திருக்கிற ரவுடிய பார்த்து, உன் ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுதுடா, சாகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இந்த பாட்டை கேட்டுட்டு என்ன நினைச்சிட்டே செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்லுவான். என்னடா நடக்குது இங்க, இத்தனை நாள் வரைக்கும் இந்த பூம் ஒரு இன்னசென்ட் நினைச்சா அவன் வித்தியாசமா ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒருவேளை இவன் மாஃபியாவா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரிதான் ரொம்ப டவுட்டா இருக்கும். அந்த டவுட்டுக்குலாம் நாளைக்கு வீடியோல உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆனா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.